எபிரேயர் 4:16 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கடவும். The Bible says, let us therefore come boldly unto the throne of grace that we may obtain mercy and find grace to help in time of need. ஆகவே இன்றைக்கு நாம் தைரியமாக பிதாவினுடைய சன்னிதானத்தில் வந்து, ஏன்னா நமக்கு இந்த உலகத்திலே இரக்கமும் கிருபையையும் பெறக்கூடியதான ஒரே இடம் எது? அவருடைய கிருபாசனம் தான். We can come boldly to the throne of grace because the only place where we can obtain mercy and find grace in this world is his throne. அவர் எப்படியாக வர வேண்டும் என்று சொல்கிறார். And God says how we need to approach this throne. நாம் தைரியமாக come boldly, தைரியமாய் சேரக்கடவோம். come boldly. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எந்த தேவைகளாக இருந்தாலும், whatever need you might have in your life, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளதான தேவைகள் அல்லது உங்களுடைய வேலையில அல்லது உங்களுடைய பிசினஸ்ல எந்த விதமான தேவையாக இருந்தாலும் தேவனிடத்திலே நீங்கள் போய் இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள முடியும். whatever your need might be it your family or your business or your job or your work, you can come boldly and ask and obtain this mercy and grace. ஏனெனில் நாம தேவனோடு கூட நாம் இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். because today we have been reconciled to God. அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக நடந்திருக்கிறது. and this has taken place through the death of Jesus Christ. இதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். this is why we need to worship God. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். we need to thank the Lord. இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்ததற்காக நன்றி. Jesus Christ, you died on the cross for me. என்னை நீர் இப்பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கி விட்டீர். you have reconciled me to God. இப்பொழுது நான் அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். and because of that I can call on God as Abba Father. நான் இப்பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாக வந்து இரக்கத்தையும் கிருபையையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். and I can come boldly to the presence of God to obtain mercy and grace. தேவன் நம்மை இப்பொழுது நீதிமானாக மாற்றி இருக்கிறார். and God looks at us as righteous people. ஆண்டவர் இப்படியாக தேவன் இதன் மூலமாக தேவன் நம்ம மேல் வைத்ததான அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். and through this God reveals his love that he has upon us. நம்மை நீதிமானாக மாற்றுவதின் மூலமாக, by making us righteous people, நமக்காக மரிப்பதின் மூலமாக, by dying on the cross for நம்மை us, ஒப்புரவாக்குவதின் மூலமாக, by reconciling us to God, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். God reveals his love that he has toward us. ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan for you. தேவன் அவர் விரும்புகிறதை போல நம்ம இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that we live a life according to how he expects us to live. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பழைய நபர்களைப் போலவே நம்ம வாழக்கூடாது. After having accepted Jesus Christ as our personal savior, we should not continue to live as how we were living before that. அநேகர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many continue to live a life like that. நான் நீதிமானாக்கப்பட்டேன், I have been made righteous, நான் ஒப்புரவாக்கப்பட்டேன், I have been இனி reconciled, எனக்கு எந்த விதமான குற்றமும் என் மேல் இல்லை, I don't have any sort of guilt upon me. இப்படியாக அவர்கள் சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய மனம் சொல்லுகிறதுபடியே வாழுகிறார்கள். This is how they tell about themselves and continue to live according to their mind. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். But God expects one thing from us. தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் புரிந்து கொண்டு நம்ம செயல்படும் பொழுது தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம். When we understand and work according to what God expects from us, then we can see and experience the fullness of the cross. தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் காரியம் என்ன? What is it that God expects from us? கலாத்தியர் 5:16 வசனம். Galatians chapter 5 verse 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். This I say then, walk in the spirit, and ye shall not fulfill the lust of the flesh. இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நமக்கு? What does God tell us today? இனிமேல் நாம் பாவிகள் அல்ல. Today, hereafter, you are no more sinners. இனிமேல் நாம் சத்துருக்கள் அல்ல, தேவனுக்கு பகைகள் அல்ல. You are no more enemies to God. இப்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். You have been made righteous. இன்றைய உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டீர்கள். Your status today is you have been reconciled to God. பிதாவாகிய தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். Jesus has made you reconciled to God. அப்படியே நாம் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. It is not just for us to keep repeating these words. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். But we need to walk in the spirit. ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். We need to walk in the spirit. நம்முடைய மனதின்படி நாம் நடக்க கூடாது. We shouldn't walk with what our mind says. ஏனெனில் நம்முடைய மனது சில வேளைகளிலே தேவனுடைய வசனத்துக்கு புறம்பான காரியங்களை நமக்கு சொல்லும். Because our mind tends to say things contrary to the word of God. ஏனெனில் நம்முடைய மனது இன்னும் முழுவதுமாக மறுரூபமாகவில்லை. Because our mind has not been renewed and transformed completely. நம்முடைய மனது கொஞ்சம் கொஞ்சமா மறுரூபமாயிட்டே இருக்குது. வசனத்தை நீங்க கேட்கும் பொழுது, ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனது மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறது. As we listen to the word of God and receive the anointing, our mind is being transformed slowly. It's a process that takes time. ஆகவேதான் நாம் எப்படியாக நடக்க வேண்டும்? நாம் மாம்சத்துக்குரியவர்களாக நடவாமல் ஆவிக்கேற்றபடியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். Therefore the Bible says, don't fulfill the lust of the flesh, but walk in the spirit.